Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is Pastor Conrad DeFries. இது கான்ராட் டிப்ரீஸ். The title of our Bible lesson today is Spirit, Soul, and Body. இந்த நாளிலே நம்மளுடைய செய்தியின் தலைப்பு ஆவி, ஆத்மா, சரீரம். It is very important to understand that you are a spirit being, you have a soul, and you live in a body. நீங்கள் மிகவும் முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் ஆவியாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆத்மா இருக்கிறது, நீங்கள் ஒரு சரீரத்தில் வாசமாய் இருக்கிறீர்கள். In the book of 1 Thessalonians chapter 5 and verse 23, 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், it tells us that we are to worship with our spirit, our soul, and our body. அங்கே நாம் ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். God is a spirit being and he communicates with our spirit. நம்மளுடைய தேவன் ஆவியா இருக்கிறபடினாலே அவர் ஆவின் மனுஷனோடு கூட இடைப்படுகிறார். He does not communicate with our minds or with our bodies. God is a spirit and spirit communicates with spirit. தேவன் நம்மளுடைய ஆத்மாவோடு நம்மளுடைய சரீரத்தோடு அவர் தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. காரணம், அவர் ஆவியா இருக்கிறபடினால் ஆவியோடு கூட அவர் இடைப்படுகிறார். In the book of John chapter 3 and verse 6, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், that which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. அங்கே சொல்லப்படுகிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். You and I are spirit beings on the inside. நீங்களும் நானும் ஆவின் மனுஷனாய், உள்ளான ஆவின் மனுஷனாய் இருக்கிறோம். The real us is a spirit being. உண்மையான நீங்கள் யார் என்றால், நீங்கள் ஆவின் மனுஷன். Our spirit being, the real us, it will live forever, either in heaven or hell. இந்த ஆவின் மனுஷனாகிய நீங்கள் நித்தியமாய் வாழக்கூடியவர்கள். ஒன்று நரகத்திலேயோ அல்லது பரலோகத்திலேயோ நித்தியமாய் வாழக்கூடியவர்கள். The physical body that we have is a house that we live in, but we are a spirit being. நாம் வாழ்கிற இந்த சரீரம் நம்மளுடைய வீடு போல, ஆனால் நாம் அதற்குள் வாழ்கிற ஆவியாயிருக்கிறோம். In Hebrews chapter 12 and verse 9, it says that God is the Father of spirits. அங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்மளுடைய பிதாவானவர் அவர் ஆவிகளின் தகப்பன் என்று வாசிக்கிறோம். When we receive Jesus as Savior, we are born again in our spirit. நாம் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம்மளுடைய ஆவியிலே ஒரு புதிய பிறப்பு உண்டாகுகிறது. When God speaks to us, he speaks directly spirit to spirit. தேவன் பேசும்பொழுது கூட அவர் நேரடியாய் ஆவியிலிருந்து நம் ஆவியோடு கூட இடைப்படுகிறார். It is our spirit, the real us, that communicates it to our minds. அப்போ நம்முடைய ஆவி, உண்மையான நாம் தான் நம்மளுடைய சிந்தைக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறோம். So we are a spirit, we have a soul, and we live in a body. ஆகவே நாம் ஆவியா இருக்கிறோம், நமக்கு ஆத்துமா இருக்கிறது, நாம் ஒரு சரீரத்தில் வாசம் பண்ணுகிறோம்.
The soul part of us is our mind, our will, and our emotions. இந்த ஆத்துமா என்று சொல்லும்போது அது நாம் சிந்திக்கிறது, நம்மளுடைய உணர்வுகள், இவைகள் எல்லாம் அடங்கினதாயிருக்கிறது. At the time you are born again, your spirit is made righteous and holy in the sight of God. நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய ஆவி தேவனுக்கு முன்பதாய் நீதி உள்ளதாய் காணப்படுகிறது. It is in your soul that people feel discouragement and a feeling of inadequacy. ஆனால் ஆத்துமாவிலே தான் சிலர் சோர்ந்து போய் அவர்கள் தகுதியற்றவர்களான ஒரு நினைப்பு அவர்களுக்கு உண்டாகுகிறது. It is in your soul where people feel discouragement and low self-esteem. ஆத்துமாவிலே தான் அவர்களுக்கு தங்களை குறித்ததான தாழ்வு எண்ணங்களும் சோர்வுகளும் உண்டாகிறது. You are the one that is in charge of your soul. ஆனால் உள்ளான மனுஷனாகிய நீங்கள் தான் உங்களுடைய உணர்வுகளின் மேலே ஆளுகை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You are the one that is in charge of what you think in your mind. உள்ளான மனுஷனாகிய நீங்கள் தான் என்ன யோசிக்க வேண்டும் என்பதிலே ஆளுகை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You have the ability to bring your thoughts into captivity and to control what you think. அப்போ உங்களாலே ஆவின் மனுஷனாகிய நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீர்கள் என்பதை யோசிக்கவும் தேவையற்ற சிந்தனைகளை சிறைப்பிடிக்கவும் உங்களாலே முடியும். Emotions and feelings follow what we think. உணர்வுகள் என்ன செய்யும் என்றால் நம்முடைய யோசனையை பின்பற்றக்கூடியதாய் இருக்கிறது. In 2 Corinthians chapter 10 and verse 4 and 5, it tells us to control our thinking. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும், அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. The way we control our thinking is to read the Word of God and to bring our thoughts to line up with the Word of God. அப்ப நம்மளுடைய சிந்தையை எப்படி ஆளுகை செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதினாலும் நம்முடைய சிந்தனையை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நடக்க செய்கிறதினாலே தான் ஆளுகை செய்ய முடியும். I'm going to speak more about our spirit being, and then we will talk about the soul. நான் ஆவின் மனுஷனை குறித்து அதிகமாய் நான் பேசின பின்பு ஆத்மாவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். In 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போமே என்றால் it tells us that when we receive Jesus Christ as Savior, we become a new creature in Him. நாம் எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். It says that old things are passed away and all things are become new. அங்கே சொல்லப்படுகிறது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. We do not receive a new body at that time. நாம் ரட்சிக்கப்படும் போது புதிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. We do not receive a new mind or new emotions at that time. நாம் ரட்சிக்கப்படும் போது ஒரு புதிய சிந்தனையோ நம்மளுக்கு புதிய உணர்வுகளோ நமக்குள்ளே வருகிறதில்லை. But that which is born of the Holy Spirit is our spirit part of us. ஆனால் இந்த புதிய பிறப்பு ரட்சிப்பு நமக்குள் இருக்கிற ஆவியின் புதிய பிறப்பாய் இருக்கிறது. The Bible says, as newborn babes desire the milk of the word to grow thereby. வேதம் விதமாய் சொல்லுகிறது ஒரு சிறு குழந்தையைப் போல
கர்த்தருடைய வார்த்தையாகிய பாலை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி. No matter what the age of a person is, we must take in the word of God for our spirit being to grow. நீங்கள் எந்த வயதினர் உள்ளவர்களாய் இருந்தாலும் உங்கள் ஆவின் மனுஷன் வளர இந்த தேவ வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். We are made brand new in our spirit being. அப்போ உங்களுடைய அந்த ஆவின் மனுஷன் அவன் புதிதாக்கப்படுகிறான். Our spirit needs to be fed and needs to grow just like our body does. நம்மளுடைய சரீரம் எப்படி வளர்கிறதோ அதே வண்ணமாய் நம்மளுடைய ஆவியும் வளர வேண்டும். In 1 Corinthians chapter 6 and verse 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், it says that he that is joined to the Lord is one spirit. அங்கே சொல்லப்படுகிறது, யார் கர்த்தரோடு இசைந்திருக்கிறார்களோ அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. We are not one body or one soul with God. நம்ம ஒரே சரீரமாய் அவரோடு இணைக்கப்படல, ஒரே ஆத்மாவாய் இணைக்கப்படல. But we are one spirit with God. ஆனால் தேவனோடு ஒரே ஆவியாய் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். It is very important to understand we are just one person, but we are a spirit, we have a soul, and we live in a body. ஆக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நாம் ஒருவர் தான் ஆவி, அந்த ஆவிக்கு ஒரு ஆத்துமா, அந்த ஆத்துமாவோடு நாம் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறோம். We will only hear from God in our spirit being. நாம் தேவன் பேசுகிறதை நம்முடைய ஆவியிலே தான் நம்மாலே உணர முடியும், கேட்க முடியும். Many Christians are trying to serve God with their emotions, but you cannot hear God with your emotions. அநேக தங்களுடைய உணர்வுகளினாலே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் தேவ சத்தத்தை உணர்வுகளிலே கேட்க முடியாது. We will receive good emotions, but it comes from our born again spirit. நமக்கு இந்த உணர்வுகள் நமக்கு உண்டாகும், ஆனால் இந்த மறுபிறப்பினால் ஆவியோடு கூட தான் நமக்கு தொடர்பு உண்டு. In the book of Proverbs, chapter 20 and verse 27, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், it says, the spirit of man is the candle of the Lord. அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. It is your spirit that it lights your life like a candle. உங்களுடைய ஆவிதான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு விளக்கை போல எரிய செய்கிறதா இருக்கிறது. In the book of Romans, chapter 9 and verse 1, ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், it says, your conscience is bearing witness with the Holy Spirit. அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்மளுடைய ஆத்துமா பரிசுத்த ஆவியோடு கூட சாட்சியிடுகிறது என்று 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Your conscience is the voice of your spirit speaking to you. உங்களுடைய ஆத்துமா ஆவியினுடைய சத்தத்தை வெளிக்கொண்டு வருகிறதா இருக்கிறது. We will learn as Christians, we learn to walk in the spirit. கிறிஸ்தவர்களாய் ஆவியிலே நடக்க நாம் கற்று அறிந்திருக்க வேண்டும். The Holy Spirit lives on the inside of every believer. எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். And the Holy Spirit will always be speaking to you spirit to spirit.
அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு கூட அவர் இடைப்படுகிறவராய் பேசுகிறவராய் இருக்கிறார். We as believers must learn to listen to our spirit who is listening to the Holy Spirit. தேவனுடைய விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியானவரிடத்தில் இருந்து என்ன கேட்கிறார் என்பதை நீங்கள் கேட்டறிய வேண்டும். When we use the word heart, we are talking about our spirit. எப்பொழுதெல்லாம் இருதயம் என்று நாம் பார்க்கிறோமோ வேதத்தில் அது நம்முடைய ஆவியை குறித்து சொல்லப்படுகிறதா இருக்கிறது. I'm going to talk about the number one way that God speaks to us in our spirit. தேவன் நம்முடைய ஆவியோடு கூட இடைப்படுகிற முதல் வகையான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். God speaks to us in many ways. தேவன் நம்மோடு பல வகைகளிலே பேசக்கூடியவர். He speaks in visions and dreams, in audible voice. தேவன் சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் அவர் சத்தத்தினாலும் நம்மோடு கூட பேசுவார். He speaks to us in prophecy and in preaching. அது மாத்திரமல்லாமல் தீர்க்க தரிசனங்களின் மூலமாகவும் தேவனுடைய செய்திகளின் மூலமாகவும் நம்மோடு பேசுவார். However, the number one way that he speaks to us is by the inward witness in our spirit. ஆனால் அவர் பேசுகிற முதல் விதம் எப்படி என்றால் நம்மளுடைய உள்ளான மனுஷனிடத்திலே அவர் இடைப்படுவார். We find this in the book of Colossians chapter 3 and verse 15. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இதை நம்மாலே பார்க்க முடியும். It says, "Let the peace of God rule in your heart." அங்கே சொல்லப்படுகிறது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காப்பதாக என்று நாம் வாசிக்கிறோம். When you are trying to make a decision, you want to be sensitive. Do you have peace about it in your heart? நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்திற்கான ஒரு தெய்வ சமாதானம் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறதா? The Bible tells us to let that be the final decision maker. Let the peace in your heart make the final decision. அப்ப வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற வழி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சமாதானமே உங்களுடைய முடிவாய் காணப்படட்டும் என்று சொல்லி. You can make wrong decisions if you do not listen and have a peace in your heart about the decision. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாமல் இருக்கும் என்றால் அவைகள் தவறானவைகளாக கூட இருக்கலாம். God speaks to us in many ways, but this is the number one way that he speaks to us. தேவன் பல வகைகளிலே பேசுகிறவர், ஆனால் இதுதான் அவருடைய பேச்சினுடைய முதல் வகையாயிருக்கிறது. In the book of Romans, chapter 1 and verse 9, ரோமர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், the Apostle Paul says this, அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், God is my witness whom I serve with my spirit. அவர் சொல்லுகிறார், தேவன் எனக்கு சாட்சி, என் ஆவிலே அவர் சாட்சியா இருக்கிறார், நான் தேவனை சேவிக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Your spirit is the candle of the Lord to light up and show you the way to go. உங்களுடைய ஆவிதான் அது விளக்காய் இருக்கிறது, நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். In these Bible lessons, we will learn how to develop our born-again human spirit.
இந்த பாடங்களிலே நாம் பார்க்க போகிற காரியம் நம்மளுடைய ஆவியை நாம் எப்படி இந்த மறுபிறப்படைந்த இந்த ஆவியை எப்படி நாம் வளர செய்வது என்று பார்க்க போகிறோம். In the book of Galatians, chapter 5 and verse 16, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதிலே 16ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், it tells us to walk in the Spirit, and we will not do the lust of the flesh. அங்கே சொல்லப்படுகிறது, நாம் ஆவியினால் நடந்தால் மாம்சத்திற்குரியவைகளை நாம் பிரியப்படுத்த மாட்டோம் என்று நாம் வாசிக்கிறோம். When we are doing walking, we just walk one step at a time. நம்ம நடக்கும் பொழுது ஒரு படியாய் நாம் நடக்க வேண்டும். And that is the same way we walk in the Spirit. எப்படி அது மாம்சத்திலே ஒவ்வொரு படியாய் சிறு பிள்ளை நடக்குதோ அப்படிதான் ஆவிக்குரிய காரியங்களிலும். The Holy Spirit will lead his children one step at a time. பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு படியாய் அவர் நடப்பித்து கொண்டு போவார். To walk in the Spirit does not mean we are walking in a cloud or somewhere in the sky. நம்ம ஆவியிலே நடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஏதோ மேகத்தின் மேல எங்க போகிறோம் என்று தெரியாமல் நடக்கிறது அல்ல. But we are learning to listen to our spirit down inside with our heart. நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆவியானவரோடு கூட தேவன் பேசின அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து நடக்கிறவர்களாய் மாற்றப்படுவோம். We must learn to listen to our born again human spirit. நாம் மறுபிறப்பு அடைந்த அந்த ஆவிக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாய் இருப்போம். Our conscience is the voice of our born again spirit. நம்மளுடைய மனசாட்சி அது மறுபிறப்பு அடைந்த அந்த ஆவிக்கு சாட்சியாய் செவி கொடுக்கிறதாய் இருக்கிறது. Your spirit is the temple of God. God dwells in your spirit. உங்களுடைய ஆவிதான் தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆவிக்குள் தான் தேவாவியானவர் வாசமாய் இருக்கிறார். In the book of Ephesians, chapter 3 and verse 16, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it speaks about us being strengthened with all might in our spirit being. அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்லப்படுகிறது. In the book of John, chapter 4 and verse 24, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், it says, God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். Yes, we enjoy feelings and emotions, and we give that to God also. நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அவைகளை கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் செலுத்தலாம். But the very best and highest kind of worship is to worship God from our spirit, not from our emotions. ஆனால் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய விலையேற பெற்ற அந்த ஆராதனை உணர்வுகளினால் அல்ல, அது ஆவியில் இருந்து வர வேண்டும். Many times it is difficult to understand what is the difference between the soul and the spirit. சில நேரங்களிலே ஆவி எது ஆத்துமா எது என்று அறிந்து கொள்வது கடினமானதாய் காணப்படும். The book of Hebrews chapter 4 and verse 12 will help us with this. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் நமக்கு இதிலே உதவியா இருக்கும்.
with the Bible, the Word of God, it says we can separate soul from spirit. அங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆத்துமாவையும் ஆவியையும் நாம் வகை பிரிக்கலாம் என்று வாசிக்கிறோம். You will be a much Christian. You learn to develop and grow in your born again spirit. நீங்கள் அவைகளை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த மறுபிறப்பிலே இன்னும் அதிகமாய் வளர அது உங்களுக்கு உதவியாயிருக்கும். I want to speak some about our soul. ஆத்மாவை குறித்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். When we are born again, our spirit is born again instantly from God. நாம் மறுபிறப்பு அடையும் பொழுது உடனடியாக நம்மளுடைய ஆவி உயிரடைய செய்கிறது. Your soul is your mind, will, and emotions. உங்களுடைய ஆத்துமாதான், உங்கள் ஆவிதான் ஆத்மாவையும் சரீரத்தையும் உடையதாயிருக்கிறது. You are in charge of your soul. You are in charge of your mind, your will, and your emotions. நீங்கள் ஆவியாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு தான் உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய சுய தீர்மானம் இவைகளின் மேலே அதிகாரம் இருக்கிறது. God will not control your mind, your will, and your emotions. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சுய விருப்பம், உங்களுடைய உணர்வுகளை தேவன் ஆளுகை செய்ய மாட்டார். The devil, he wants to control your mind, will, and emotions. உங்களுடைய பிசாசானவன் உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய சுய விருப்பத்தை, உங்களுடைய தீர்மானங்களை அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். But you can resist the devil and not allow him to control your mind, will, and emotions. அப்போ இந்த பிசாசை நீங்கள் கடிந்து கொண்டு அவன் உங்களுடைய எண்ணங்களையோ, உங்களுடைய சுய தீர்மானங்களையோ, உங்கள் உணர்வுகளையோ ஆளுகை செய்யாதபடி அவனை கடிந்து கொள்ள வேண்டும். In the book of Romans, chapter 12 and verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind. அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அங்கே உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாவுங்கள். You and I have the choice to put the word of God into our thinking. நம்மளுடைய எண்ணங்களிலே, நாம் சிந்திக்கிற சிந்தனைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. The more you meditate upon the scriptures and the word of God, the more you can come into the perfect will of God. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்திற்கு நேராய் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். Renewing your mind will help you to come to the good, acceptable, and perfect will of God. உங்களுடைய இருதயம், உங்கள் மனதை புதிதாக்குறதினாலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். In the book of James, chapter 1 and verse 21, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், it tells us that if we will put the word of God into our minds, that it will deliver our souls from the devil. அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் உள்ளத்தில் நடப்பித்திய உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையாய் இருக்கிற வசனத்தை சத்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். It speaks about the saving of our soul. அங்கே நம்மளுடைய ஆத்துமாவை ரட்சிக்கத்தக்க என்று நாம் பார்க்கிறோம். The saving of your soul is the renewing of your mind to the word of God. உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்க வேண்டும் என்றால் உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையினாலே. Many times we talk about
how many souls have been saved. அநேக முறை ஆத்துமா ரட்சிப்பை குறித்து நாம் பேச்சுகளை கேட்டிருப்போம். We are really referring to how many people were born again and saved in their spirit. ஆனால் அவைகள் ஆத்துமா ரட்சிப்பு என்று சொல்லும்பொழுது நாம சொல்ற காரியம் உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா என்றுதான். After you are born again, then we talk about the saving of your soul. ஆனால் உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்கள் ஆத்துமாவையும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். This is a process that will take place for all the rest of your life. இந்த ஆத்துமா ரட்சிப்பு உங்கள் வாழ்நாள் எல்லாம் நீங்கள் செய்ய அல்லது பிரயாசப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. We will always be learning more and renewing our minds to the Word of God. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். God will not do it for us, but He will help us, but it is up to us to renew our minds. தேவன் அதை செய்ய மாட்டார், ஆனால் அதை செய்ய நமக்கு உதவி செய்வார். நாம் தான் நம்மளுடைய ஆத்துமாவை புதுப்பிக்க வேண்டும். In the book of 1 Peter chapter 1 in verse 13. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it tells us we're born again, not of corruptible seed, but of incorruptible by the word of God. அங்கே சொல்லப்படுகிற நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு சொல்லப்படுகிற காரியம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. In the book of John chapter 7 and verse 38. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், it says, out of your inner being will flow rivers of living water. அங்கே சொல்லப்படுவது உங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ நதி புரண்டோடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். This is coming out of your spirit being. இது உங்கள் ஆவிக்குள் இருந்து புறப்படக்கூடியதாக இருக்கிறது. God will strengthen you in your spirit so that you can be strong in the Lord. தேவன் உங்கள் ஆவியை பலப்படுத்துவார், அப்பொழுது நீங்கள் தேவனுக்குள்ளே பலப்படுவீர்கள். We will learn more and more about how that you are a spirit being, you have a soul, and you live in a body. நாம் தொடர்ச்சியாக நீங்கள் ஆவியாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆத்துமா இருக்கிறது, நீங்கள் ஒரு சரீரத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை இன்னும் அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The Bible says you are the temple of God. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவ ஆலயமாய் இருக்கிறீர்கள். God is dwelling in your spirit, not in your body. He's dwelling in your spirit being, in your heart. தேவன் உங்களுடைய ஆவியிலே அல்லது உங்கள் இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார், உங்கள் சரீரத்திலே அவர் வாசம் பண்ணவில்லை. I encourage you as we end this Bible lesson to spend more time in the Bible, reading and meditating, and even read the Bible out loud so you can hear yourself read it. ஆகவே நான் இந்த பாடம் முடிவிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், நல்ல உங்கள் செவி கேட்க சத்தமாய் வேதாகமத்தை வாசியுங்க, நாள்தோறும் வாசியுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Amen. That is the end of our Bible study today. God bless you. இதுதான் நம்மளுடைய பாடத்தினுடைய முடிவு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.